பட தயாரிப்புக்காக வாங்கிய கடனை 30% வட்டியுடன் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்த கோரி லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நடிகர் விஷால் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், உங்கள் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். நடிகர் விஷால் தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்புச்செழியனின் கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்திடமிருந்து 21,29,00,000 ரூபாய் கடனாக பெற்றார். இந்த கடனை லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. அந்த தொகை முழுவதும் திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டதாக கூறி படத்தை திருப்பி தர உத்தரவிடக் கோரி விஷால் எதிராக லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21,29,00,000 ரூபாயை 30% வட்டியுடன் விஷால் திருப்பி வழங்க உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த உத்தரவை அமல்படுத்த கோரி லைகா நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கினர் நடிகர் விஷால் தற்பொழுது சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனத்தின் தரப்பில் அதனுடைய தயாரிப்பில் மகுடம் என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருப்பதாகவும் அந்த படத்திற்கான கருத்தாளர் தொகையை வழக்கில் டெபாசிட் செய்ய உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார். இதனையடுத்து மனு குறித்து விஷால் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணை நவம்பர் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.